சென்னையில் மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது பற்றி பல்வேறு கருத்துக்கள் உலா வருகின்றன. ஏற்கனவே இப்போது .com சொன்னது போல செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 29,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டதால் சென்னையில் வெள்ளம் வரவில்லை. இதற்கு முக்கியமான காரணம் சென்னையை நாம் முழுமையாக புவியியல் அமைப்பு ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சென்னையில் 3 நதிகள். ஒன்று வட சென்னையில் எண்ணூர் முகத்துவாரத்தில் கலக்கிற கொசஸ்தலை ஆறு, இன்னொன்று மத்திய சென்னையில் ஓடுகிற கூவம் நதி, இன்னொன்று தென் சென்னையில் ஓடுகிற அடையாறு நதி. இந்த மூன்றிலுமே வெள்ளப்பெருக்கு எப்படி ஏற்பட்டது, இதனால் சென்னையில் எப்படி வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆந்திராவில் கிருஷ்ணாபுரம் அணையிலிருந்து நீர் திறந்து விடப்பட்ட போது அது கொசஸ்தலை ஆற்றோடு கலக்கிறது. கொசஸ்தலை ஆறு போய் சேருகிற எண்ணூர் முகத்துவாரத்தில் அதற்கு முன்பாக மணலி புதுநகர் போன்ற பகுதிகளில் பெருமளவு வெள்ளம் சூழ்கிறது. மணலி புதுநகர் ஒட்டுமொத்தமாக துண்டிக்கப்படுகிறது. அங்கில் படகிலேதான் மக்கள் சவாரி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதே போல மத்திய சென்னையில் 10,000க்கும் மேற்பட்ட குடிசைகள் கூவம் நதி பெருக்கெடுத்து ஓடியதால் மூழ்கி போயின. தென் சென்னையில் அதே போல அடையாறு நதி பெருக்கெடுத்து ஓடியதால் பல பாதிப்புகள் ஏற்பட்டன. இந்த மூன்றையும் சேர்த்துதான் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2005 நம்மிடம் ஆவணம் இருக்கிறது. 40,000 கன அடி நீர் வினாடிக்கு வெளியேற்றப்பட்டதற்கு ஆவணம் இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இடையில் ஏற்பட்ட ஆக்கிரமிப்புகள் தான் இந்த தடவை 29,000 கன அடியை கூட தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலைமையை உண்டு பண்ணிவிட்டது என்பதுதான் உண்மை. இதை மறந்துவிட்டு தென் சென்னையில் அடையாறு நதியில் ஏற்பட்ட வெள்ளம் என்பது மட்டும்தான் என்பது போன்ற ஒரு சித்திரத்தை உருவாக்குவதே முழுமையான புரிதல் இல்லாத ஒரு நிலைமை என்பதை நாம் மீண்டும் இப்போது .com மூலம் தெளிவுபடுத்துகிறோம்.